நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல படிச்சு ஒரு கவர்மெண்ட் சீட் வாங்குறாங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். அதுலயும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய விஷ்ணுதாஸ் அவர் வாங்கியிருக்காருன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன அப்படின்னா தமிழ் வழியில படிச்சு, அதுவும் 7.5 அப்படின்றதுனா கூட பரவாயில்ல. ஒரு அரசு பள்ளியில படிச்சு ஒரு 12 வரைக்கும் படிச்சு அதுக்கப்புறமா ஒரு தமிழ்ல வந்து நீட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தை சீட்டு வாங்குறாருன்னா அது நார்மல். ஏன்னா 600 பேர் வாங்குறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிறப்பு சலுகை கொடுத்து அழகா ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீஸ் இல்லாம கம்மி மார்க்னால. ஆனா தமிழ் வழியில படிச்சு தெரியாதனமா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம ஒரு எய்டட் ஸ்கூல்ல போய் படிக்கிறப்ப அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி அதுக்கப்புறம் 10th அப்புறமா வேற வழி இல்லை, சரி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சு வரணும் அப்படின்னு ஒரு 11th and 12th அதுவும் தமிழ் வழியில படிச்சு வரணும், அப்படி மார்க் வாங்கி ஜெயிக்கணும் அப்படின்றப்ப காம்படிஷன் வந்து நார்மலா எல்லாம் நிறைய சோர்சஸ் வச்சுக்கிட்டு படிக்கக்கூடிய ஒரு ஆங்கில வழி மாணவனோட காம்படிஷன் பண்ணும் 92.5%. அந்த மாதிரி காம்படிஷன் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா 530 மார்க் வரைக்கும் குழந்தை போயிட்டு லாஸ்ட் இயர் பயங்கர கட் ஆஃப் ஏறி திருப்பி டமால்னு ஒரு 2-3 மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்? இருந்தாலும் விழுந்தா அப்படியே கிடக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா தான் உத்வேகம். தம்பி கூட கொஞ்சம் யோசனை என்கிட்ட கூட சொன்னப்ப இவ்வளோ மார்க் வந்துட்டார் சார், திருப்பியும் அடுத்த வாட்டி எதுக்கு சார் செல்ஃப் ஃபினான்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கூட சொல்லியிருந்தேன். ஆனால் இல்லை சார் என் பையன் ஜெயிச்சிடுவான் சார், என் பையன் பண்ணிடுவான் சார், என் பையன் சாதிச்சிடுவான் சார், எனக்கு அவன் குழந்தை மேலே நம்பிக்கை இருக்கு சார், இன்னொரு வாட்டி பண்ணட்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணுதாஸ் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் உத்வேகம் கொடுத்து அவருக்கும் கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி அப்பா சொல்லிட்டாரு முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம கூட உட்காந்துருக்காரு. விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து தமிழ் வழியில் படிச்சு எவ்வளோ பெருமை இல்லை, எனக்கு பெருமையாக இருக்கு ரொம்ப. அவங்க கூட இருந்து ஒரு வருஷம் குழந்தை கூட கைட் பண்ணி அவங்க டீச்சர்ஸ் இருந்து முடிஞ்சு பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லி சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா உதாரணம் வந்து விஷ்ணுதாஸ் தான். அவரை நம்ம அரங்கத்துக்கு வரவேற்றிடலாமா? வணக்கம் விஷ்ணுதாஸ். அவங்க அப்பாவுக்கும் வணக்கம். விஷ்ணுதாஸ் கிட்ட வந்து நம்ம கேட்கலாம், எப்படி தமிழ் வழியில் வந்து புத்தகம் இல்லை, டீச்சர்ஸும் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணால் கூட அது அந்த இது சப்போர்ட் சிஸ்டம் வந்து டீச்சருக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் அந்த மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி விஷ்ணுதாஸ் இதை பேச முடியும்? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி போயிடலாம். பயாலஜி வந்து டீச்சர்ஸ் ஹெல்ப் வந்து நிறையா இருந்தது. கொஷின்ஸுன்ட்டு நான் பயாலஜியில் ஒன்று கூட போட்டதில்லை இது வரைக்கும். பயோ சார் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அவரே வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி குரூப்பில் அனுப்பிச்சி விடுவார். நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் அவருக்கு வந்து இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி விட்ருவேன். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி போனோம்னா அதுவும் அதேமாதிரி தான். என்சிஆர்டி வந்து டீச்சர்ஸ் வந்து அதை பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க நம்மளுக்கு வந்து கிளாஸில் கொடுப்பாங்க. நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா தமிழில் வந்து சோர்ஸ் இல்லை, இங்கிலீஷில் வேறு வழி இல்லைன்ட்டு இங்கிலீஷில் தெரியாமல் தெரிஞ்ச கொஷின் மட்டும் போட்டு அந்தமாதிரி தெரிஞ்ச கொஷின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது போதும், இந்த அளவுக்கு போதும் அப்படின்ட்டு பார்த்து அப்புறம் வந்து டெஸ்ட்டில் வர எரர்லாம் வந்து பார்த்து அது எரர் நோட்டில் எழுதி அப்படிலாம் படித்து அடுத்து வந்து ஃபிசிக்ஸில் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை, சோர்ஸ்னால் அப்படியே பிளாங்காக இருக்கும், புக்கும் இல்லை அதில் சுத்தமாக, ஃபுல்லாக டீச்சர் சப்போர்ட்டோடு படித்து அடுத்து வந்து அவ்வளோதான். டீச்சர் சப்போர்ட் தான் தமிழ் மீடியமாக ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து அகாடமிலையும் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இப்போ ஃப்ரீடம் கொடுத்தாங்க, போய் படி, போய் அகாடமியில் உட்காந்து படி, உனக்கு தேவைப்படுற டைமில் போய் உட்காந்து படி அப்படின்ட்டு யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து அதனால தான் ஈஸியாக. ஓகே. இப்போ போன வருஷமும் எழுதுனீங்க நீட்டுக்கு, நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணீங்க. பட் நம்மளுக்கு அங்கே ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் நீட்டு தேர்வு மையத்துக்கு போயிருப்பீங்க, போன வருஷம் மாதிரி இருந்திருக்காது கண்டிப்பாக. அப்போ எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பயமாக தான் இருந்தது. அடுத்து வந்து அடுத்த சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி போனேன். கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு எப்பவுமே பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து 12th கெமிஸ்ட்ரி பிடிக்கும். அதனால் எடுத்தோடனே கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தது. அடுத்து போயிட்டு டக்குன்னு முடிச்சு கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 1/2 hourல முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு லாஸ்ட் இயர் விட இந்த டைம் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்ததால தான் அடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வந்தேன். பாருங்க, நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ கெமிஸ்ட்ரியை பற்றி நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனால் விஷ்ணு என்ன சொல்றாருன்னா கெமிஸ்ட்ரி ஈஸியாக, ஏன் எனக்கு பிடிக்கும் சார் கெமிஸ்ட்ரி. அப்போ பேப்பர் எப்படி டஃப் வருதுன்றதுலாம் முக்கியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா. அப்போ எனக்கு பிடிக்கலன்னா அது டஃப் தான் பேப்பர், ரைட்டா? அப்போ ஒவ்வொருமே அந்த குழந்தை சொல்றதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சப்ஜெக்டை பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். நீங்க தான் இஷ்டப்படணும். கஷ்டப்படுற விஷயம்ன்றது கூட இஷ்டப்படுறப்ப எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த லைவ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷ்ணுதாஸ். இப்போ உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிச்சு, எப்படி ஃபீல் பண்றீங்க?
ஹாப்பியாக இருக்குது. அதுவும் எங்கள் ஊர்லேயே கிடச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து பார்த்த காலேஜ். நம்ம போய் அங்கேயே போய் படிப்போன்ட்டாலும் எப்படியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த காலேஜ் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து போகும்போது நம்மளாம் இங்கே வந்து படிப்போம்னு யோசிச்சிருப்போம் கண்டிப்பாக. இப்போ எனக்கு பிடிச்ச காலேஜ் எங்கள் ஊர் காலேஜ்லேயே கிடச்சிருக்குன்னா சந்தோஷமா சார். விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில், விழுப்புரத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சீட் எடுத்துக்கிட்டாங்க. சென்னையில் கிடைக்கணும் அப்படின்ட்டு. பட் அடுத்த ரவுண்டில் வந்து கிடைக்கும். நம்ம அது விஷ் பண்ணிக்கிறோம். உங்கள் அப்பா கிட்ட வந்துடலாம். ஏன்னா உத்வேகம் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தான் மெயின். எங்கே வந்து கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்கறது, உத்வேகம் கொடுக்கறது, அடுத்த லெவல் வரணும். ஏன்னா இந்த அறிவு பாதையில் போயிட்டு குழந்தைங்களை அடுத்த லெவல் கொண்டாடணும்னா அம்மா ஒரு லெவலில் பாசத்தில் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் குழந்தைய வந்து ஷேப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டாடணும், என் குழந்தை இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தில் ஒரு ஆசிரியர் பணி எடுத்துக்கிட்டு ஏன் மற்ற பசங்களெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து ஜெயிக்க வைக்கணும், என் குழந்தையும் நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற உத்வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முயற்சி எடுத்து எங்கேயோ விழுப்புரம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து சென்னையை நோக்கி வந்து என் குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. அவரு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. விழுப்புரம் பக்கம் கொத்தமாலம் கிராமம். ரொம்ப சின்ன கிராமம் தான். ஆனால் விஷ்ணுதாஸை பொறுத்த வரைக்கும் படிக்கும்போது அந்த 12th மார்க்கில் வச்சு பார்க்கும்போது பயாலஜி நல்ல மார்க் வந்துருக்கு, கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் வந்துருக்கு, ஃபிசிக்ஸ் நல்ல மார்க் வந்துருக்கு. அப்போ வந்து ஏன் நீட்டுக்கு எழுத வைக்கலாமே, எழுத வச்சு பார்ப்போமே, எப்படியா இருந்தாலும் வந்து டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவ்வளோ மார்க் எடுத்தவனுக்கு போயிட்டு நீட்டு வந்து ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு என்னுடைய இது. ஃபஸ்ட்டு வந்து அந்த உடனடி அந்த 1 மந்தில் கிராஸ் கோர்ஸ் வந்து திருச்சி பக்கத்தில் சேர்த்து விட்டா. அப்பயே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வம் நல்லாவே இருந்தது. அது கஷ்டம்தான், நீட் எக்ஸாம்னாவே கஷ்டம்தான். ஆனால் அந்த நீட் எக்ஸாம்லேயும் வந்து ஆர்வத்தை அதிகமாக இருக்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கினேன். அதன் பிறகு வந்து அந்த அகாடமி வந்து எப்படின்னா ஒரு தமிழ் மீடியத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் 2 கமெண்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் பண்ணாங்க. அப்போ தான் நான் வந்து தமிழ் மீடியத்துக்குன்னு எங்கே இருக்கோம் அப்படின்றதுனால தான் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் தான் முதல்ல ஆர்ஜிஆர் அகாடமியை வந்து பார்த்து அதுக்கப்புறம் அதில் இருந்து அந்த கான்டாக்ட் நம்பரை எடுத்து பேசும்போது ஆர்ஜிஆர் சாரே பேசினார். பேசும்போது இந்த மாதிரி தமிழ் மீடியம் சார், இது நிலைமை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி தானே, கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து அந்த சீட்டை நம்ம வந்து பெற வச்சிடலான்னு அவர் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சென்னையில் அது அந்த இடத்துல வந்து புது இடம், ஃபோன் நம்பரை வச்சு அப்படியே கேட்டு இடத்த வந்து பிடிச்சி சாரையும் அந்த சென்டரையும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அப்பயே என் பையனுக்கு வந்து சொல்லிட்டேன், இது வந்து நல்ல சென்ட்ரு, டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் நல்லா தான் பண்ணுறாங்க, நீ இங்கேயே படிப்பா, கண்டிப்பாக சீட்டை வாங்கிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கே வந்தேன். சும்மா ஜஸ்ட்டு பார்த்து போகலான்னு வந்தேன். பார்த்து பிடிச்ச உடனே அன்றைக்கே அட்மிஷனே போட்டு அவனையும் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் அங்கேயும் கேதர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வீட்டில் இருந்தே மற்ற பொருளையும் எடுத்தாந்து கொடுத்துட்டு விட்டுட்டு போனேன். ஃபஸ்ட்டு எழுதும்போது நல்ல மார்க்கு தான். ஆனால் இப்போ வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக வந்ததுனால செல்ஃப் ஃபைனான்ஸில் தான் வந்து சீட்டு கிடச்சிது. என்ன தான் செல்ஃப் ஃபினான்ஸ்ன்னு சொன்னாலும் நம்ம வந்து காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 30 லட்சம் ரூபா செலவு பண்ணுற நிலையில் இருந்தது. எல்லாருமே தெரிஞ்சவங்க, ரிலேஷனு, சாருங்க, இது மாதிரி இருக்கட்டும் பரவாயில்ல, இதை விட டஃப் ஆகி போச்சுன்னா என்ன ஆகுறது, அடுத்த தடவை சீட்டு கிடைக்கல என்ன ஆகுறது, அதனால் வந்து இப்பயே எதையாவது விற்றுக்கிட்டு கூட படிக்க வச்சுருங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன உந்துதல் எப்படின்னா, இப்போ இன்னும் 1 வருஷம் கஷ்டப்பட்டுட்டுமே, படித்தாக வந்துட்டுமே, இல்லைன்னா அடுத்த தடவை என்ன ஆகவோ அதை ஸ்டெப் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த 1 வருஷம் படிப்போன்னு சொல்லி திரும்ப அதே ஆர்ஜிஆர் அகாடமிலேயே, ஏன்னா வேறு சென்டருக்கு போகலாமா அப்படின்னலாம் யோசனை பண்ணும்போது வேறு இடத்துக்கு போய் புதுசாக போய் திரும்ப பழகிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அதனால் ஏற்கனவே பழகின அந்த சென்டருக்கே போயிட்டா பழைய இடம் தானே, ஒன்றும் புதுசாகவும் தெரிய போகிறதில்ல. அதனால தான் திரும்ப வாங்கி அனுப்புறதுக்கு முடிவு பண்ணி திரும்ப கொண்டு வந்து ஒரு 8 மாத கேப்பில் தான் விட்டுட்டு போனேன். அப்பயே வந்து சிலது வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து சார் வந்து நல்லா பண்ணுறாங்க போகிறாங்கன்னாங்க, சில மாணவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சார் வந்து எப்படி இருந்தாலும் நல்லா தான் எடுப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லாமல் இருக்குதுன்னு அடிக்கடி டெய்லியுமே ஒரு நைட்டு 8 to 8:30 என் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி, இப்படி படிக்கணும், இப்படி போகணும், சாருங்கள்லாம் குறை சொல்லக்கூடாது, நீ தான் வந்து நல்லா உழைக்கணும், நிறைய படிக்கணும்னு சொல்லி சரிப்பான்னு அவனும் அதை வந்து பொறுப்பாக எடுத்துக்கின்னு கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், நல்லா எஃபர்ட் போட்டு கடின உழைப்பு. ஏன்னா இரவு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் படிக்கிறது, அப்புறமா காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்தால் 4 மணிக்கு படிக்க ஆரம்பிக்குது, 5 மணிக்கு எழுந்தால் 5 மணிக்கு, அது மாதிரி ஒரு காலையில் டயத்தில் வந்து ஒரு டைம் வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது.
எப்போ எழுந்துரு, ஆனால் ஒரு 2 மணிக்கு இருந்தாலும் எழுந்து படிக்கிறது. அப்போ அதே ஒரு சிந்தனையிலே இருந்ததுனால அதிக டைம் எடுத்து படித்ததுனால இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சி, அதுவும் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில், அதுவும் நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என் பையன் வந்து இன்னைக்கு டாக்டருக்கு படிக்க போகிறான்னா, எனக்கு மட்டும் இல்லை, என் சொந்த பந்தம் போகிறவங்கெல்லாம் என் பையனை பார்ப்பாங்க, டாக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த விழுப்புரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டாக்டர்ஸை அவங்ககிட்ட வந்து அவங்களும் வந்து இவங்க பையனா பரவாயில்லன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுவே பெரும் முயற்சியாக இருக்குது. ஆர்ஜிஆர் அகாடமியை வந்து உண்மையாகவே இந்த நேரத்தில் வந்து ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கு. ஏன்னா வந்து பார்த்த உடனே இடம் எனக்கு வந்து பிடிச்சதுனால உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். திரும்ப அந்த இந்த இதுன்னு மற்ற இதுக்கெல்லாம் தேர்வு பண்ணது போகல. 2வது டைம் ட்ரை பண்ணேன். அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு டைமே விட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக அந்த சீட்டு கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் சேர்த்துருப்பேன். ஏன்னா அது ஒரு கடவுள் செய்த ஒரு இதுதான் நினைக்கிற உதவி. ஏன்னா திரும்பவும் இதை படிக்க வச்சா திரும்பவும் கிடைக்குன்ற மாதிரி ஒரு மனசில் சிந்தனை வந்ததுனால தான் படிக்க வச்சோம். திரும்ப படிக்க வச்சது ஏதோ நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஆர்ஜிஆர் அகாடமியை வந்து உண்மையாகவே சார் வந்து எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி பையன் எப்படி படிக்கிறான் போகிறான்றதெல்லாம் கேட்டாலும் அவர் வந்து எந்த விதமான மனசு தளர் இல்லாமல் கஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லுவார். இப்படி இருக்கிறாரு, இப்படி போகிறாரு, உங்கள் பையன் வந்து கண்டிப்பாக சீட்டு கிடைச்சிடும் அவரும் வந்து சொல்லி 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 நான் அவர்கிட்ட திரும்ப என் பையன்கிட்ட சொல்லி அந்த மோட்டிவேஷன் பண்ணி அவங்க பயாலஜி சாரு, மற்ற ஃபிசிக்ஸ் சார், கெமிஸ்ட் சார் எல்லாருக்குமே நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது பேசுவேன், பையன் எப்படி படிக்கிறான் போகிறான் அப்படின்னு. அவங்களும் வந்து நல்லாவே படிக்கிறான், கண்டிப்பாக சீட்டு எடுத்துருவான், இந்த தடவை கிடைச்சிடும் அப்படின்ட்டு இந்த டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் இருந்து ஆர்ஜிஆர் சார் வரைக்குமே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நானும் 100% நம்பினேன். இந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி என் பையனுக்கு இன்றைக்கி எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சி விழுப்புரம் காலேஜ்லேயே வந்து அந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கிறது வந்து கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். சார் ஆர்ஜிஆர் சாருக்கு, கிளாஸ் எடுத்த அத்தனை ஆசிரியருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவர் பாருங்க பேசுகிறப்ப ஒரு பேரண்ட்டு செய்ய வேண்டியது முக்கியமாக கற்றுக்கணும். விஷ்ணுதாஸ் பேரண்ட் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்துமா சேர்த்துமா அப்படி இல்லாமல் கண்டினியூஸ் ஃபாலோ பாருங்கள். அவங்க டீச்சர்கிட்ட வாரோம்னா பேசுறது, அந்த இன்சார்ஜிங்க கிட்ட பேசுறது, என்ன ஃபீட்பேக்னு எடுத்துக்கிறது, அந்த ஃபீட்பேக் எடுத்துட்டு குழந்தைகிட்ட பேசுறது, குழந்தைய மோட்டிவேட் பண்ணுறது. நிறைய பேரண்ட் எடுத்துட்டு வந்துமா விட்டுமா இன்ஸ்டியூட் பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் கண்டினியூ த்ரூ அவுட்டு அப்பப்போ கால் பண்ணுவார். சார் எனக்கு கூட வந்து நான் வந்து பேசியிருக்கேன். நான் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இப்போ மற்றவங்களாம் 5:15 நம்ம கிளாஸ் விட்டோம்னா எப்படா விடுவாங்க, எப்படா ஓடுவோன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 5:15 விட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் போய் டீ குடிச்சுமா வந்துமா திருப்பி உட்காந்துட்டு நான் 8 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சா கூட, சார் நாங்கள் இங்கே உட்காந்து படிச்சுக்கிறோம் சார், எனக்கு சாவி கொடுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு. அப்போ அந்த மாதிரி சின்சியராக விஷ்ணுதாஸ் கூட இன்னும் 2-3 பேர் கூட நம்மக்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பேசுகிறப்ப, விக்னேஷ், சச்சின், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து நைட்டில் டைம் பார்க்க மாட்டாங்க, காலையில் எழுதுக்கிறத டைம் பண்ண மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் படிக்கணுன்ற அவங்க சார் சொன்னப்போ கவனிச்சிருக்கலாம். அந்த சொல்லு மட்டும் இல்லாமல் நாங்கள் படிக்கணும்னு இல்லாமல் அந்த செயல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க காமிச்சதுனால இன்னைக்கு அந்த வெற்றி வந்து சாத்தியமாக இருக்கு. விஷ்ணுதாஸ் 2026 உங்களை மாதிரி தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? டீச்சர்ஸை நம்புங்க, அகாடமியை நம்புங்க, உங்களை நம்புங்க, படிங்க, கண்டிப்பாக சீட் எடுத்துடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, வெரி குட். ஈஸியாக தான் இருக்கும். நம்பணும், உங்களையும் நம்பணும், டீச்சரையும் நம்பணும், இன்ஸ்டியூட்டையும் வந்து கரெக்டாக தான் சொல்லி தருவாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க ஜெயிச்சா தான் இன்ஸ்டியூட்டுக்கு பெருமை, இல்லைன்னா பெருமை கிடையாது. நீ குழந்தைங்க தோத்துட்டா இன்ஸ்டியூட்டும் தோத்துட்டாதான். அதனால எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கவங்கலாம் குழந்தைங்களை எடுத்துகிட்டு வரணும், குழந்தைங்களை எடுத்துகிட்டு வரணும்னு தான் இருக்கும். பட் எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆகி வர்றதெல்லாம் சிலது தான் இருக்கும். அந்த விதத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வைரம் கிடச்சிதுன்னா அது வந்து விஷ்ணுதாஸ், அதுவும் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு ரிசர்வேஷனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீகலாக ஃபைல் பண்ணி மூவ் பண்ணி அதில் வந்து ஒரு பார்ட்டாக வந்தது தான் அந்த 7.5%. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 92.5 ஒரு குழந்தை தமிழ் வழியில் படித்து இன்றைக்கி சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்றத இவங்களோட சேர்ந்து நாங்களும் மகிழறோம், நீங்களும் மகிழ்க்கு. தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஆர்ஜிஆர் அகாடமிலேருந்து டீச்சர் சப்போர்ட் நிறையா இருக்கும். கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணலாம், தயக்கமே இல்லாமல். கண்டிப்பாக அடுத்த வருஷம் சீட் எடுத்தாலும் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, நன்றி விஷ்ணுதாஸ். நன்றி சார். தேங்க்யூ.